வெல்கம் டு 360 தமிழ். நம்ம இப்போ ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேர் அக்க அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சீரிஸை பிரிச்சு போடும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ 15,000 வியூஸ் போகுதுன்னா செகண்ட் வீடியோ 10,000 வியூஸ் தான் போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை 5,000 பேர் பார்க்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி முடிவு தெரியும்? எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. நிறைய சீரிஸ்க்கு அந்த மாதிரி தான் நடக்குது. அப்ப நிறைய பேர் கிளைமேக்ஸையே பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. எதனால அப்படி நடக்குதுன்றத நீங்களும் சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தேவன் ஒருத்தனை கொல்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா ஒரு பொண்ணு தான் கதவை திறந்திருப்பாங்க. அதே மாதிரி யாரோ கன்னை வச்சிருப்பாங்க. கன்னை வச்சது தேவன் தான். தேவன் இவரை கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரோ தன்னை வேவு பாக்குற மாதிரியே தேவனுக்கு தோணி இருக்கும். அதனால தான் பிளான் பண்ணி ஹீரோவை பிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இவர் கூட ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க பேரு பிரியா அப்படின்றது. இவங்க விலைமது பொண்ணா இருப்பாங்க. இப்ப ஹீரோவை கயரெல்லாம் கட்டி லாக் பண்ணிடுறாங்க. தேவன் எதுக்காக இவன் கொல்ல வந்திருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவன் யாருன்றதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அக்கான்னு ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த அக்கா இவன் தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு காரணம் தேவனை கொல்லுங்க கொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. அதனால தான் நம்மள கொல்றதுக்கு வந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. அதுக்காக தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லன்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அதுக்காக வரலனா வேற யாரா உன்னை அனுப்புனது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப தேவன் இருக்கார்ல, நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்திருக்கேன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு ஷோல நம்ம ஹீரோ மொக்க வாங்கினாரு பாத்தீங்களா, அதை இவருமே பார்த்திருப்பாரு. பாட தெரியாம காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தியே, அது நீ தானேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வருது. ஆனா ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. இந்த தேவனை ஆளுங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வரைக்கும் இந்த பிரியா கூட ஒன்னா இருக்கலான்ற மாதிரி பிரியாக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே வா வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் யார் பார்க்க போறான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எதிர அவன் உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்களும் விடு விடுன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்க முடியாம தலையெல்லாம் குனிஞ்சிட்டு இருக்காரு. வேணான்னு சொல்லியும் தேவன் வந்துகிட்டே இருக்காருல. இதனால பிரியா ஒரு ஸ்டேஜ்ல மெயின் பாயிண்டே எட்டி மிதிச்சிடுறாங்க. அவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கன் இருக்கும். சட்டுன்னு பிரியா அந்த கன் எடுத்துடுறாங்க. சரி பிரியா வேணாம், கண்ணை முதல்ல என்கிட்ட தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காருல, கண்ணை என்கிட்ட தா, இவன் கிட்ட நீ மாட்டிருக்கன்னு எனக்கு புரியுது, நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே கண்ணை தந்துடுறாங்க. இவரோட கட்டை கழட்டி விட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருக்கிறத பார்த்து தேவன் ரொம்ப பயப்படுறாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதரா, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னையே நக்கல் பண்ற, சாவுடா அப்படின்ற மாதிரி இவருமே கண்ணை வச்சு திரும்ப திரும்ப ஷூட் பண்றாரு. இவர் கதையை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா பிரியா விலை மதுவா இருந்தாலும் இவன் பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிருப்பான் போல. இப்ப பிரியாவை காப்பாத்தி இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. இவ வேற நம்மள பாத்துட்டா, யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இவளை பேசாம போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்களை பத்தி சொல்லிடுவேன், பயப்படாதீங்க, நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னைக்குமே உங்களை பத்தி நான் வெளியே சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாங்க. சரி நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுலான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப கிளம்ப போனவங்க எந்த ஹெல்ப்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நம்பரை தந்துட்டு போறாங்க. சரி வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே நம்பரை வாங்கிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் ஸ்னேகா இருக்காங்கல்ல, ஒரு ஹோட்டலுக்கு தான் இவரை கூட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு சர்வர் இருக்கார்ல, சின்ன பசங்க உட்கார்ற ஒரு சேரை இங்க வச்சுட்டு போறாரு. எதுக்காக சின்ன பசங்க உட்கார்ற சேரை இங்க வச்சுட்டு போற, எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் சிரிக்கிறாங்க. நான் தான் வைக்க சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு குழந்தை பிறக்க போது, அதுதான் இப்படி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. தேவன் கொல்லப்பட்டதுக்கும் மக்கள் எல்லாருமே சந்தோஷம் தான் படுறாங்க. அக்கா மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும், குற்றமே நடக்காதுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அக்காவை பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த போலீஸோட மென்டார் படிச்சிட்டு இருக்காரு. இவருமே மென்டாரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஒரு குற்றவாளியை எல்லாருமே ஹீரோவா மாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்றது, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, இவனை மாதிரி ஆளுங்க கொலை பண்றதுனால மக்கள் இவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த தேவன் கொல்லப்படும் போது அந்த இடத்துல ஒரு விலைமாது பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு பிரியாவை வர வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இருக்கும் போதுதான் அவன் வந்திருக்கான், ஒழுங்கா விஷயத்த சொல்லு, அவனை நீ பாத்தியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி அவன் மாஸ்க் போட்டு முகத்தெல்லாம் மறைச்சிருந்தான், என்னால தெளிவா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவன் பேச்சு சவுண்ட் எல்லாம் கேட்டிருப்பல்ல, அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு கேட்கிறாரு. எப்படியும் ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும், ஏன்னா ரொம்ப வயசான மாதிரி தான் அவன் நடந்தான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க.
இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்றது இவங்களுக்கு தெரியல. வேற ஒருத்தன் பார்த்திருப்பான், அவன்கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. ஒரு 30 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் தான் இருக்கும்ன்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. என்ன 2 பேர் வேற வேற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த நபர் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ஒய்ஃப் டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக அக்காவை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வேற மாதிரி மாத்தி சொல்லிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறதுக்காக வந்துடுறாரு. சார் அன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் தப்பா சொல்லிட்டேன் சார், 60 வயசு கிட்ட இருக்கும் சார், கொஞ்சம் வயசானவர் மாதிரி தான் தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்டை இப்படி மாத்தி சொல்றாரு, அப்ப உண்மையிலேயே அந்த கில்லர் வயசானவனா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 60 வயசுல இருக்க நபர் எப்படி இந்த மாதிரி கொலைலாம் பண்ண முடியும், ஏதோ இடிக்குது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸுமே யோசிக்கிறாரு. நீங்க எதுக்கு சார் அப்படி யோசிக்கிறீங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொலைலாம் பண்ணார்ல, அவர் தான் திரும்பி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போல, அதே பேட்டர்ன்ல தானே கொலையும் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஹீரோவோட அங்கிளை காட்டுறாங்க. நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. நான் தான் அக்கான்ற மாதிரி நிறைய பேர் போலீஸ் கிட்ட வந்திருக்காங்க. அக்காவை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரணையில அக்காக்கு ஒரு 60 வயசு இருக்கும்ன்ற மாதிரி பேசிக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்கிளை கிண்டல் பண்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் தான் பண்றாரு. இவர் கேஷுவலா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கிள் கிட்ட பேசுறாரு. இப்பதான் பே அவுட்ல இவருக்கு நிறைய காசு இந்த வாட்டி வந்திருக்குன்னு தெரிய வருது. இவர் இந்த மாதிரி கொலை பண்றதுனால மக்கள்லாம் நிறைய காசு இவருக்கு தந்துட்டு இருக்காங்க. இவர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அடிக்கடி சிம்ம மாத்திடுவாரு. இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் பேபிஸ்க்கான ப்ராடக்ட்லாம் ரெடி பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க ரெடி பண்ண ப்ராடக்ட்னால நிறைய சின்ன பசங்க இறந்து போயிருக்காங்க போல. இப்ப ரீசெண்டா 2 பசங்க இறந்து போயிருக்கிறதா நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களுமே புலம்புறாங்க. நான் சொன்ன ஃபார்முலா படி பண்ணாம சில விஷயத்தெல்லாம் அவங்க மாத்திட்டாங்க. இப்ப என்னடானா எனக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவேன், நான் கொலைகாரின்ற மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. நீ தப்பு பண்ணலன்றது உனக்கு தெரியும்ல, சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம், கம்பெனி பேர்ல தான் தப்பு இருக்குன்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அங்கிள் கிட்ட நிறைய காசுலாம் வாங்கியிருப்பாரு. இப்ப அந்த காசை திரும்பி தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்காக புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கன்ற மாதிரி அங்கிளுக்கு போன் எல்லாம் தராரு. அங்கிளுக்கு குழப்பமா இருக்கு. ஏது உனக்கு இவ்வளவு காசு, நீ ஏதாவது தப்பான காரியம் பண்றியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், நான் பாடி வீடியோ எல்லாம் போடுவேன்ல, அதை நிறைய பேர் பார்த்து எனக்கு காசு அனுப்பியிருக்காங்க, அந்த காசு தான் இதுன்ற மாதிரி இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஒரு பைக்கும் வாங்கியிருக்கேன், வாங்க ஓட்டி பார்க்கலான்ற மாதிரி அங்கிளை கூட்டு வராரு. இப்ப அங்கிள் கூட ஜாலியா ரவுண்ட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் கிட்ட இந்த பைக்கை காட்டணும்ன்ற மாதிரி இவர் மாலினியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. என்ன பைக்லாம் வாங்கியிருக்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பைக் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால தான் செகண்ட்ஸ்ல இந்த பைக்கை வாங்கியிருக்கேன், வாங்க கிளம்பலான்ற மாதிரி இவர் கூட்டு போறாரு. இவர் ஏற்கனவே மயங்கி விழுந்தாரு பாத்தீங்களா, அது பத்தி பேசுறதுக்காக தான் டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. செக் பண்ண டாக்டர் இருக்காருல்ல, இவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இதுக்கப்புறமும் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கவனமா தான் இருக்கணும், பைக்ல டிராவல் பண்றதெல்லாம் குறைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன்ற மாதிரி எழுதி தந்துடுறாரு. இதுக்கப்புறம் பைக் டிராவல்லாம் நீ குறைச்சுக்கோ, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போதைக்கு என்னால இந்த வேலையெல்லாம் விட முடியாது, நான் கொஞ்ச நாள் இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா சீக்கிரமா நான் வேலையை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வாட்டி சந்திக்கும் போதே மாலினியும் அங்கிளும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இப்ப மாலினி வீட்டுல அங்கிள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் இருக்காருல்ல, அவன் திடீர்னு நிறைய காசெல்லாம் யூஸ் பண்றாமா, எப்படி அவ்வளவு காசு கிடைச்சதுன்னு தெரியல, ஏதாவது தப்பான வேலை பண்றானா தெரியல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல அங்கிள், நீங்க தேவையில்லாம ஒரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க போலன்ற மாதிரி இவருக்கு தோணுது. நீ அவனை லவ் பண்றியாமான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாரு. அதுக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இருங்க அங்கிள் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி வேகமா கிச்சனுக்குள்ள போறாங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் பேசிக்கிறது இவரோட காதுல கேக்குது. அதாவது போலீஸுங்களுக்கு அந்த அக்காவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு போல, சீக்கிரமே அந்த அக்கா மாட்டிப்பான்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தள்ளி இருந்து இவரும் கேட்டுட்டு இருக்காரு. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அக்கா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட், எவனோ ஒருத்தன் உன்னோட ஃபேஸை பார்த்திருக்கான் போல, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட ஒய்ஃப் வரைய போறா, என் ஒய்ஃபை மட்டும் வரைஞ்சிட்டானா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் என்ன சீட் பண்ணி வேற ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்கா, எனக்காகவும் நீ மாட்டாம இருக்கிறதுக்காகவும் அவளோட கதையை முடிச்சிருன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றான். இவரு தப்பிக்கணும்ல, அதுக்கு கதையை முடிச்சா என்னன்னு யோசிக்கிறாரு. அவங்க ஒரு ஹோட்டல்ல தான் இருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இப்ப இவருமே அந்த ஹோட்டலுக்குள்ள போற மாதிரிலாம் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப ரூம் கதவை தட்டுறாரு. இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. இவங்க போலீஸ் கூட இருக்காங்கன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. போலீஸுங்க லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு பிரியா தான் வந்திருப்பாங்க. நான் விலை மாது கஸ்டமர் இந்த ரூமுக்கு தான் வர சொன்னாருன்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவ ஏமாத்துறா போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. நீ உள்ள வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. அதே சமயம் இந்த ஹோட்டலை சுத்தி தேடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ நேரா ரூமுக்கு போலாம்னு நினைச்சிருப்பாரு. ஒருவேளை இது ஏமாத்து வேலையா இருந்தா என்ன பண்றது, அதனால அந்த பொண்ணு அனுப்பலான்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு. பார்த்தா போலீஸ் பிளான்ன்றது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. திட்டமிட்டு வர வைக்கலாம், வர வச்சு லாக் பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க. நல்ல வேலையை இவர் தப்பிச்சிடுறாரு. இப்ப ஹோட்டலை சுத்தி வளைச்சிடுறாங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவருமே சிம்மெல்லாம் கலெக்டர் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா சிம் அவன் எப்ப கழட்டி இருக்கான் செக் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஹோட்டலுக்குள்ள தான் சிம்ம கலட்டி இருக்கான்னு தெரிய வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹோட்டலை விட்டு இன்னும் தப்பிக்கல, ஹோட்டல்ல தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான், ஹோட்டல் முழுக்க நம்ம தேடணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்க பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் கிட்ட வராரு. ஒவ்வொரு கதவா திறக்கிறாரு. ஒரு கதவுல யாரோ இருக்காங்கன்னு தெரிய வருது. கதவை தரங்கன்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ தான் உள்ள இருக்காரு. ஹீரோவும் பாத்ரூம் போயிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா முடி, கதவை தரன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காரு. எப்படியும் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு கட்ட கம்போடெல்லாம் வந்துடுறாங்க. என்ன இவங்க இப்படி வந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்காவை பிடிக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால 2 குரூப்புக்கும் சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. ஹீரோ பாத்ரூம் கொண்டோனே ஒரு போஸ்டர் போட்டிருப்பாரு. நான் ஏடகுடமா இந்த இடத்துல மாட்டிருக்கேன், எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வாங்க, என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி தான் போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க போல. இப்ப வெளியே இருக்க நபர் சீக்கிரமா வா சீக்கிரமா வான்னு கூப்பிட்டு இருக்காரு. இப்பதான் கீழே இருக்க போலீஸுங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அங்க போய் ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப வெளியே போலான்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கூலா வெளியே வராரு. கீழே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா இங்க இருந்து கிளம்புறாரு. சிரிச்சுட்டே இங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே சேர்ந்து அக்காக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி மாலினி அம்மா சொல்றாங்க. இதுல என்னமா சூப்பர், அவன் என்னமா தியாகமா பண்ணிட்டு இருக்கான், அவன் நிறைய கொலை பண்ணிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொலை பண்றது கெட்டவங்கள தானே பண்றான், அப்புறம் என்னன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்றதை நீங்களோ நானோ அப்படி இல்லைன்னா இந்த அக்காவோ முடிவு பண்ண முடியாது, கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களுமே டெலிவரிக்காக பொருள்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் விட போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கு ஏதாவது டெலிவரி பண்ணணும்னா என்னையே கூப்பிடுங்க, உங்களுக்காக நான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. எப்பவுமே இவங்க டெலிவரியில பூவையும் சேர்த்து தருவாங்கல்ல, பூவை எப்பவுமே கவருக்குள்ள தான் வைப்பாங்க. ஆனா இந்த வாட்டி இவரோட கையில தராங்க. இவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. வைஃப் கொஞ்சம் தனியா சோகமா நிக்கிறத கவனிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம அதை பத்தி யோசிக்காத, நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மென்டார் இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இவருக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பழக்கமா இருப்பாங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க சார், இவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, ஆனா எல்லா பழியும் இவன் மேல வந்துருச்சு. இப்ப அடிக்கடி பசங்க இறந்து போயிட்டு இருக்கிறதா நியூஸ் வருது. இவன் மேல எல்லாருமே இப்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க சார், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. பிரியா எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அது ஸ்ட்ரைக் ஆகி தான் அன்னைக்கு இவர் ஹெல்ப்புக்காக வர வச்சிருப்பாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீதான் 60 வயசுன்ற மாதிரி கொலப்புனியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அங்கிளை யாரோ கேமரா எடுத்துக்கிட்டே வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் கேமரா எடுத்துக்கிட்டே வந்திருப்பாரு. கோப்ரோ கேமரா ஒண்ணு தான் வாங்கியிருக்காரு. இவர் கொலை பண்றதா லைவா எல்லாருக்கும் காட்டலான்றதுக்காக தான் இப்படி ஒரு கேமரா வாங்கியிருக்காரு. கேமரா நல்லா இருக்கான்ற மாதிரிலாம் அங்கிள் கிட்ட கேக்குறாரு. ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஸ்னேகா போன்ல யாருக்கோ மெசேஜ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கவனிக்கும் போது போனை சட்டுன்னு வச்சிடுறாங்க. இவங்க நியூஸை பார்த்து தான் வைக்கிறாங்கன்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த நியூஸை பார்க்காத, உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும், எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோ வேலையை விடலான்னு முடிவு பண்ணிட்டார்ல, இப்ப வேலையை நான் விட போறேன்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவேன்ற மாதிரி பாஸ் கொஞ்சம் தனாவட்டா பேசுறாரு. எப்பவுமே பாஸ் தனாவட்டா தான் பேசுவாரு. இவர் எப்பவுமே பொறுமையா போயிடுவார்ல, ஆனா இந்த வாட்டி இவரும் பதிலுக்கு தனாவட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே அவர் மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாரு பாத்தீங்களா, இவர்கிட்டயும் நிறைய பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சொல்லி ஹீரோ இவரை மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. இப்ப மென்டார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அக்கா போட்டிருக்க போஸ்ட பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இத பத்தி உடனே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்னேகா இருக்காங்க பாத்தீங்களா, யாரையோ பாக்குறதுக்காக ஒரு தனியா இருக்க பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் ஏறி உட்கார்றாரு. உங்ககிட்ட உண்மையிலேயே இன்ஃபர்மேஷன் இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
ஆக்சுவலா இவங்க கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி பேசியிருப்பாரு. கம்பெனி உங்களை ஏமாத்தினதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இப்ப போஸ்ட பார்த்த மென்டார் இருக்காரு பாத்தீங்களா, உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. அடுத்த டார்கெட் ஸ்னேகாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஸ்னேகாவால நிறைய பசங்க இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, நியூஸ்ல அடிக்கடி வரும். அதனால பொதுமக்கள் எல்லாருமே ஸ்னேகாவை போட்டு தள்ளுன்ற மாதிரி அக்கா கிட்ட கேட்டிருப்பாங்க. இதனால தான் சொல்றேன், ஸ்னேகா எங்க இருக்கான்றத உடனே பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்னேகாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்க, என்ன விடுன்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேக்குறாங்க. இவன் அக்கான்றது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு புரிஞ்சிருது. இன்ஸ்பெக்டரும் ஒய்ஃபை ரீச் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா போன் காலை எடுக்க மாட்டாங்க. போனை ட்ரேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. உண்மையில ஸ்னேகா எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதை புரிய வைக்கலான்னு பார்த்தா வாயை அவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களால புரிய வைக்க முடியல. ப்ளீஸ் வேணான்ற மாதிரி தலையாட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கொடூரமா சாவடிக்கிறாரு. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருப்பாரு. இப்ப வீடியோ மாதிரிலாம் அப்லோட் பண்ணிடுறாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவர் கொலை பண்ணதுக்கு எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் தராங்க. இவெல்லாம் இப்படிதான் சாவணும்ன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. என் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், ஏன்டா இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே அப்படிதானே, நியூஸ்ல ஒருத்தனை கெட்டவன சொல்லிட்டா கெட்டவன நினைப்போம்ல. ஆனா ஒய்ஃப் மேல தப்பு இருக்காது, அது இவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அக்கா யாருன்றதை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மென்டார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மேல் இடத்தை சேர்ந்தவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அக்காவை அப்படியே விட்டு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அக்காவால நிறைய கிரிமினல்ஸ் சாவுறாங்க, கிரைம் ரேட் குறையறதா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, ஸ்னேகா கிரிமினலா, அவ எந்த ஒரு தப்புமே பண்ணல சார், அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாவடிக்கிறதுக்கு இவன் யார் சார், அதுக்கப்புறம் எதுக்கு சார் கோர்ட்டு ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேட்கிறாரு. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நம்ம என்ன பண்ண முடியும், நீ சீக்கிரமா அவனை பிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இவருமே மோட்டிவேட் பண்றாரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே மாலினியோட பர்த்டேவை பத்தி கேட்டு வச்சிருப்பாரு. கரெக்டா பர்த்டே அன்னைக்கு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது ஃபேமிலி கூட அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் அங்கிள் கிட்ட நான் பேசினேன், உன் ஃபேமிலியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்களுக்காக ஒரு கிஃப்ட தராரு. ஒரு காஸ்ட்லி வாட்ச் தான் கிஃப்டா தராரு. அதே மாதிரி என்கிட்டயும் ஒரு வாட்ச் இருக்குன்ற மாதிரி இவர் கையில போட்டிருக்க வாட்சை காட்டுறாரு. உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், இதை விட சரியான சமயம் எனக்கு கிடைக்காது, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்துப்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்றாங்க, இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. நைட்டு நேரம் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் இவங்களோட பர்ஸை புடுங்கிட்டு போலான்னு நினைக்கிறான். அவன் இழுக்க இழுக்க இவங்க யாடவரமா கீழே விழுந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வராங்க. இவங்க கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வராது. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. சிசிடிவி மூலியமா அவன் வண்டி நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சார், வேற ஒரு திருடன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோ தான் அந்த திருடனா கொலை பண்ணியிருக்காரு போல. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொலை பண்ணியிருக்காரு. நான் அவனை கொலை பண்ணிட்டேன், இந்த காரணத்துக்காக தான் கொலை பண்ணேன், ஏன்னா நிறைய பேர் இவனால பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேரோட காசை திருடுறான், அதே மாதிரி அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் போஸ்ட் போடுறாரு. எப்ப போஸ்ட் போட்டாலும் சிம்ம கழட்டிடுவாரு. இப்ப சிம்ம கழட்டலாம் நினைக்கிறதுக்குள்ள இவருக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. எப்பவுமே மயங்கி விழுவார்ல, அந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இத பக்கத்துல போறவங்களும் கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட முன்னாள் பாஸ் இருக்கார்ல, அவருமே கவனிக்கிறாரு. இவர் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அங்கிளுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாஸ் இருக்கார்ல, உங்களோட கேன்சர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது இவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி தான் ஹீரோ வேலையை விட்டு போக போறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அங்கிளுக்கு உண்மையில கேன்சர்லாம் இருக்காது. எதுக்காக அவன் அந்த மாதிரி சொல்லி வேலையை விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அங்கிள் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அதெல்லாம் இவர்கிட்ட காட்டிக்காம நான் ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அபுல் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நல்லா தான் பேசுவான், ஆனா வேலையை விட்டுட்டு போகும்போது என்கிட்ட ரொம்பவே ரூடா பேசிட்டான்னு சொல்லிட்டாரு. அவன் போனை அங்கேயே வச்சு கீழே விழுந்துட்டான், இந்தாங்க போனுன்ற மாதிரி இவர் போனெல்லாம் தந்துடுறாரு. அவன் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி அங்கிளும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப மாலினியும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா போன் அங்கிள் கிட்ட தானே இருந்தது. அங்கிள் தான் அட்டன் பண்ணி பேசுறாரு. அவன் மயங்கி விழுந்துட்டாமா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்ற சொல்லிட்டாரு. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கடைசியா ஒரு திருடன் கொல்லப்பட்டான் பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு வாட்ச் கிடைச்சிருக்கும். இது கில்லர் வாட்சா இருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தான் அந்த இடத்துல வாட்சை மிஸ் பண்ணிருக்காரு போல. இப்ப புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. எப்பவுமே சிம்ம சீக்கிரமா தூக்கிடுவான், அதனால தான் ட்ரேஸ் பண்ண முடியாம இருக்கும். இன்னும் சிம்மு போட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, சிம்மு லொகேஷன் எங்க காட்டுது, உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்மே சொல்றாரு. இந்த அங்கிள் எப்ப பாரு போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் போன்ல சார்ஜ் இல்லன்ற மாதிரி சார்ஜ் போட்டிருக்காரு. இவன் போனை யூஸ்
யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணோனே அக்கா போட்ட போஸ்ட் தான் வருது. என்ன அக்கா போட்ட போஸ்ட் வருது, அப்ப இவன் தான் அக்காவா செயல்பட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போஸ்டா படிச்சு பாக்குறாரு. இவன் தான் அக்காவா செயல்பட்டு இருக்கான்றது தெளிவா புரிஞ்சிருது. அப்பன்னு பத்தி இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி யார் பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எதிர யாருமே பேச மாட்டாங்க. இவரும் டவர் கிடைக்கல போலன்னு வெளியே வராரு. அப்பன்னு பத்தி இன்ஸ்பெக்டரும் டீமும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து இவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா நீ மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அக்கா இல்லன்ற மாதிரி இவர் சொல்ல மாட்டாரு. காரணம் ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அமைதியா இருந்துடுறாரு. ஏற்கனவே அக்காக்கு 60 வயசு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க நினைச்சாங்கல்ல, அதனால தான் வேகமா இவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்பதான் மாலினி இந்த இடத்துக்கு வராங்க. எங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க இருக்க நர்ஸுமே சொல்லிட்டு போறாங்க. சரி கால் பண்ணி பாப்போம். இவங்க அங்கிள் நம்பருக்கு கால் பண்றாங்க. போன் இந்த இடத்துல தான் இருக்கு. அங்கிள் வெளியே போயிருக்காருன்னு தெரிய வருது. சரி வந்துருவாருன்ற மாதிரி இவங்க மட்டும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி 2 அசிஸ்டன்ட்ங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களும் சொல்ல மாட்டோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ணவரை ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு போனோம். இவர் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்க, என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. என்ன நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு போ, நான் என்ன சொல்லணுமோ சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் வாயில பிளாஸ்டர் ஒட்டிடுறாரு. ஒய்ஃபை கொன்னது இவர் தான் நினைக்கிறாரு. அதனால இவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிட்டுலாம் இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மாலினி தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. டைம் எவ்வளவு ஆச்சு, என்ன வீட்டுக்கு வராம இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்காக நீ எதுக்குடி அங்க இருக்கணும் வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா அபுல் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப நியூஸ பாக்கலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல கடைசி கொலை நடந்த இடத்துல இந்த வாட்ச் கிடைச்சிருக்கு. இத க்ளூவா வச்சு போலீஸுங்க விசாரிக்கிறாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இத பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ நீங்க கையில காட்டினார்ல அந்த வாட்ச்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி கடைசியா கொல்லப்பட்டவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணதுக்காக ஹீரோ கொலை பண்ணிட்டாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சைடு இன்ஸ்பெக்டர் அங்கிளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அங்கிளுக்கு மூஞ்சில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. சரி கதையை முடிச்சிடலான்ற மாதிரி இவர் நெரிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் கதவை திறக்கிறாரு. பார்த்தா மென்டார் தான் வந்திருக்காரு. இவர் எதுக்கு வந்தாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மென்டார் பேசுற மாதிரி உள்ள வந்து உட்கார்றாரு. இருங்க சார் நான் வந்துடுறேன்ற மாதிரி இவரும் ரெஸ்ட் ரூம் நோக்கி வந்துடுறாரு. இவர் அமைதியா இருக்க வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் மென்டார் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவர் போன இடத்துலலாம் ரத்தம் சிந்தி இருக்கு. என்ன ரத்தம் சிந்தி இருக்கு, இவன் ஏதாவது தப்பு பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இப்ப பாத்ரூம் கிட்ட வரலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவர் கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. என் கையில அடிபட்டுச்சு, அந்த ரத்தம் தான் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் மென்டார் கிட்ட பேசி மென்டாரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து திரும்பி இவர்கிட்ட பேசுறாரு. இவரோட கதையை முடிச்சிடலான்றதுக்காக கொடூரமா கதையை முடிச்சிடுறாரு. அங்கிள் போலீஸ் கிட்ட மாட்டும் போதே ஹீரோவோட போனை உடைச்சு விட்டுருப்பாரு. இப்ப அங்கிளோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சதுன்ற மாதிரி போலீஸுங்க ஒப்படைக்கிறாங்க. அதாவது அங்கிள் யாராலையோ கொல்லப்பட்ட மாதிரி போலீஸுங்க ஒப்படைக்கிறாங்க. ஆனா போலீஸுங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெளிவா புரியுது. நமக்கு பதிலா அங்கிள் பழி ஏத்தி இறந்து போயிருக்காரு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப மென்டாருக்கும் இன்ஸ்பெக்டர் தான் கொலை பண்ணிருக்காருன்றது தெரிஞ்சிருது. மென்டார் இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டியா, அந்த பெரியவர் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி மென்டாரும் சொல்றாரு. மாலினி ஹீரோ கிட்ட தெரிஞ்ச மாதிரி காமிக்காம தான் இருந்திருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட வெளியே போய் நம்ம பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. லவ் ப்ரொபோஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப மாலினி இருக்காங்கல்ல, நீ தான் அந்த அக்கான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்றது தப்பு, நீயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னால சரண்டர்லாம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி ஆக மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நானே போய் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சின்ன வயசுல என்னோட அப்பா எந்த ஒரு தப்புமே பண்ணல, என் அப்பாவோட ஃப்ரெண்டு நல்லா ஏமாத்திட்டான், அதனால பாதிக்கப்பட்டது என்னமோ என்னோட குடும்பம் தான். அந்த விஷயம் இன்னும் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளவு வைலண்டா கொலைலாம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா எனக்குள்ள ஒரு அக்கா இருக்கான்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. உண்மையை தெரிஞ்ச உன்னை கூட நான் கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நீ யோசிக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இந்த இடத்துல வச்சு நீ பண்ண மாட்டேன்றது எனக்கு தெரியும், அதனால தான் இங்க பேசுறதுக்காக கூட்டு வந்தன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. சட்டுன்னு இவங்களோட தலை ஸ்பைடர் மாதிரி தெரியுது. இவருமே கழுத்தெல்லாம் நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. வேணும்ட்டே பண்ணல, திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்துதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவர் கழுத்தை நெரிச்சாருன்றதுக்காக மாலினி முதல்ல ஓட தான் பார்த்திருப்பாங்க. ஆனா அவரை இப்படியே விட்டு போக கூடாது, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதின்றதுக்காக இவங்களுமே பக்கத்துல வந்து எழுப்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. நீ என்ன இப்படியே கூட விட்டு போயிருக்கலாம், எதுக்காக விட்டுட்டு போல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்,
நீ போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகலனால பரவாயில்ல, இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பண்ணாம இரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாட்ச்ல ஏதாவது கிடைக்குமா பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு பாத்தீங்களா. வாட்ச்ல ஆளுங்க செக் பண்றாங்க, ஒரு முடி கிடைக்குது, டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப பிரியாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இறந்து போனவர் கண்டிப்பா அக்கா இல்லன்ற மாதிரி மென்டார் சொன்னார்ல, உண்மையான அக்காவை பத்தி கண்டிப்பா இவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்த, எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கு ரீதியா அக்கா யாருன்றத சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்களோட விரலை கட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்பதான் மென்டார் தான் அக்கான்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாரு பாத்தீங்களா, அது மென்டாரா தான் இருப்பாரு. இப்ப மென்டார் திரும்பி நம்மளும் களை இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. மாலினி வந்து இதுக்கப்புறமாவது கொலை பண்ணாம இரு, அதுவே போதும்ன்ற மாதிரி இவரோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறமா இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அடுத்ததா ஒரு கொலை பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு இவர் வராரு, அவனை கொடூரமா அடிச்சு சாவடிக்கிறாரு. அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் நமக்கு இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.